Hello friends, வணக்கம் and welcome to my channel. Pearl Pirates. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவா JDK இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து Oracle JDK யூஸ் பண்ண போகிறதில்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு JDK வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக புரியும். ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டமில் ஜாவா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்டு வந்துருச்சு. அப்படின்னா வந்து ஜாவா வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆகலை. Java. So we are good to go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா JDK டவுன்லோட் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆரக்கிளோட தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து JDK 21 நம்ம JDK 17 தான் இருக்கும். ஆனால் இந்த வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது இல்லை. நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஜாவா JDK 8 தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே அந்த பேஜில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன் உங்களுக்கு கண்டிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா 11 இருக்கும், ஆனால் நம்ம ஜாவா 8 டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா லேட்டஸ்ட்டுக்கும் ஜாவா 8க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்றா வந்து ப்ளகின்ஸ் ஏதோ ஒன்று டிப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரிங் மாதிரி யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் OS பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இருக்கும், மேக் OS இருக்கும், அண்ட் சோலார்ஸ் இருக்கும், விண்டோஸ் இருக்கும். ஆனால் நம்மளோட வந்து விண்டோஸ் இருக்குன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெர்ஷன் இருக்கும். என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. இது அங்கவை, இது சங்க. x86 எக்ஸிக்யூட்டபிள் இருக்கும், அதேமாதிரி வந்து x64 எக்ஸிக்யூட்டபிள் இருக்கும். எந்த டைப் ஆஃப் சிஸ்டம் ப்ராசஸர் இருக்கோ அந்த டைப் ஆஃப் சிஸ்டம் ப்ராசஸரோட ஃபைல் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எந்த டைப் ஆஃப் ப்ராசஸர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட் பேனில் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஆல் தி வே டு த டவுன் கடைசிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அபவுட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து டிவைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய வந்து சிஸ்டம் டைப் அப்படிங்கிற செக்ஷன் தான். அந்த பர்டிகுலர் சிஸ்டம் டைப்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா x64. இதே உங்களுக்கு x86 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். என்னோட x64 அப்படிங்கிறதுனால நான் இப்போ ப்ரௌசருக்குள்ளே திரும்ப போய்க்கிறேன். இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் பட்டன் வந்து டிசேபிளாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து எனேபிள் ஆகும். அதை படிக்க படித்து பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் டவுன்லோட் பட்டன் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகாது. நம்ம ஆரக்கிளில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து டவுன்லோடே பண்ண முடியும். மாஸ்டர் பிளான். அப்படியே நீங்கள் ஆரக்கிளில் சைன்இன் பண்ணி டவுன்லோட் பண்ணாலுமே JDK பார்த்த வந்து என்வரான்மெண்ட் வேரியபிள் தான் நீங்கள் வந்து செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ப்ராசஸ் வந்து முடியும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வெறும் ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஜாவா JDK வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AWS ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து AWS Corretto அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ பாக்கெட்லேயும் வைக்க வேணாம், டேபிள்லேயும் வைக்க வேணாம், நான் வேறு பெருசாக பிளான் பண்ணிட்டேன். ஸ்டெப் 1, AWS Corretto அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இதில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இதேமாதிரி எப்படி ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதேமாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து 8 வேணும், அமேசான் Corretto 8 அப்படிங்கிற லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து AWS அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் OS பிளாட்ஃபார்ம்ஸ் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு வந்து JDK ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த OSஓ அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து விண்டோஸோட தான் டவுன்லோட் பண்ணணும். என்னோடய ப்ராசஸரோட டைப் வந்து x64. இதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். அதை போய் ஒரு டைம் பார்த்து வந்துடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டான MSI ஃபைலை மேலே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் x64 அந்த பர்டிகுலர் MSI ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம இவங்க என்னென்ன OS பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ண பார்த்தலாம். ஜஸ்ட் லைக் ஆரக்கிள் இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் ஆஃப் OS பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் லினக்ஸ், மேக் OS அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபியூ
ஓஎஸ்க்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப் 2க்கு வந்து மூவ் ஆகிக்கலாம். இப்போ வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதான் வந்து ஸ்டெப் 2. டவுன்லோடட் ஃபைலை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து செட்டப் விசார்ட் ஓப்பன் ஆகும். செட்டப் விசார்டில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸில் இருக்கும். அதை கிளிக் அதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொரிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. கொரிட்டோ அப்படிங்கிறது JDK அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் செட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ஹோம் செட் பண்ணி தராங்க. அட் சேம் டைம் பார்த்து செட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் எந்த ஒரு மேனுவல் திங்ஸும் இது பண்ண தேவையில்லை. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் விண்டோக்கு வந்துடும். நான் இன்ஸ்டாலும் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்து ஜாவா இருக்கா இல்லை ஒரு டைம் வந்து சிஸ்டம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ உடனே வந்து கமெண்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ ஜாவா இஸ் நாட் அகைன் வந்துச்சு. தென் வி ஆர் குட் டு கோ. இப்போ வந்து பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷன் வந்து எஸ் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால் வந்து பார்க்க முடியும். இந்த டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிங்க. கமெண்ட் ப்ராம்ப்டில் மூமெண்ட்டு ஜாவா அப்படிங்கிற டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா CLI வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம குயிக்காக ஒரு வெர்ஷன் செக் பண்ணிடலாம். ஜாவா -FN வெர்ஷன் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணுறேன். உப்ஸ், ஐ திங்க் ஹைஃபன் ஒரு ஹைஃபன் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜாவா -வெர்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாவா வெர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் வெர்ஷன் வந்து 1.8 தான் வந்து ஜாவாவோட எக்ஸாக்ட் வெர்ஷன். 8ஓட எக்ஸாக்ட் வெர்ஷன் தான் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நான் காமிச்சிடுறேன். ஸ்டார்ட்டில் சர்ச்சில் என்வரன்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எடிட் என்வரன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மேலே வந்து பாப்பப் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விண்டோ, சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட டோட்டல் சிஸ்டமோட வேரியபிள்ஸ் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து டாப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா யூசரோட, பாட்டமில் இருக்கிறது சிஸ்டமோடது. சிஸ்டமில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஹோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூவாக ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி பாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரிட்டோவை பார்த்து வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ ஜாவா ஹோமில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து அமேசான் கொரிட்டோ அப்படிங்கிற பார்த்து உங்களுக்கு வந்து JDK பார்த்து அங்கே ஆட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்துலேயும் வந்து அது ஆட் ஆகிருக்கு. நான் ஒரு டைம் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். எடிட் கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் கொரிட்டோ அப்படிங்கிற JDK பார்த்து உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஓகே பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க. நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாவா வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷனபுளாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்ப்ரிங் டியூட்டோரியல், மேபன் டியூட்டோரியல், அப்புறம் கிட்டப் டியூட்டோரியல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்லிப்ஸோட டியூட்டோரியல், அதேமாதிரி ஸ்ப்ரிங் பூட்டோட டியூட்டோரியல், அதுக்கப்புறம் டாக்கரு, ஷெல் ஸ்கிரிப்ட், பவர் ஷெல், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸும் நாங்கள் வச்சுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து போகிற புது வீடியோஸ் வந்து உங்களை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணும். மறக்காமல் வந்து பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிக்க எல்லா JDK லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு if you face any issues, just write me in the comments. Thank you. Thanks for watching. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.